मधुराधिपते मेरे कृष्णा कृष्णा अधरम मधुरम ஆனது என்ன ஆச்சுன்னா பரேபும்சி ஜாதே ஜாதேன்னா பிறந்தது. அந்த வேதத்தினுடையதான பிரதிபாத்திய தேவதான பரபிரம்ம ஸ்வரூபம் தசரதனுடைய குமாரனாக பிறந்துதான். பரேபும்சி ஜாதே தசரதாத்மஜே. உடனே வேதம் என்ன பண்ணித்தான்? ராமாயணமாக ஆயிட்டான். பரேபும்சி ஜாதே தசரதாத்மஜே வேதகா பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. அப்படி ஆயிடுத்துன்னு ஸ்லோகம் இருக்கு பாத்ம புராணம். அப்படி வேதத்தினுடைய ஒத்ததான குணங்கள் இருக்கான். காரணம் என்னன்னா வேத உபபிரம்மணம்னு சொல்றது. உபபிரம்மணம்னா விரிவுரை, வேதத்தினுடைய விரிவுரை ஸ்ரீமத் ராமாயணம். அதனாலதான் இது இதிகாசமாக பாரதத்தினுடைய கண்களாக போற்றப்படுறது. அப்படிப்பட்டது ஸ்ரீமத் ராமாயணம். அதை வால்மீகி சொல்லும் பொழுது காமார்த்த குண சம்யுக்தம் தர்மார்த்த குண விஸ்தரம் சமுத்திர விவரத்ராட்யம் சர்வஸ்ருதி மனோகரம். காவியம் ராமாயணம் கிருஷ்ணம். காவியம் ராமாயணமான இந்த காவியத்தை நான் எப்படி கேட்கிறேன்னா சீதாயா சரித்தம் மகது அப்படின்னு சீதையினுடைய சரித்தமாக ராமன் கேட்டாராம். அதனாலதான் தமிழ்ல சொல்லும் பொழுது கம்பநாட்டு ஆழ்வான் சொல்லும் பொழுது சிறையிருந்தவள் ஏற்றம்னா சிறையிருந்தவளுடைய ஏற்றத்தை தான் பேசுறது ஸ்ரீமத் ராமாயணம். அப்படி உபதேசம் பண்ணியிருந்தான ராமாயணத்தை கான குயில்கா கானமாக பாடுறாளாம். 2 பேரும் லவகுசர்கள் 2 பேரும் அஸ்வமேத மண்டபத்துல யாகம் பண்ணிட்டு இருக்கார். நம்முடைய சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான் பத்னி இல்லாத யாகம் பண்ணக்கூடாது. அதனால தங்கத்தினால சீதையை பாவையாக பண்ணி வைத்து யாகம் நடத்துறாராம். அந்த யாகத்துல சிரவணம் பண்றாராம். யாகத்துல இந்த விஷயத்தை கேட்டுட்டு இருக்காராம் ராமன். கேட்டுட்டே இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா கிட்டக்க வந்து உடனே கீழே உட்கார்ந்து எப்படி வந்து ஸ்ரோதா கேட்கக்கூடியவா எப்படி கேட்கணுமோ அந்த மாதிரி வந்து கீழே வந்து உட்கார்ந்து அமர்ந்து கேட்கிறாரோ. அப்படிப்பட்டதான ஸ்ரீமத் ராமாயணம் அப்படின்னு புகழ்ந்து பேசுறார். அதுக்கு பிறகு இந்த ஸ்ரீமத் ராமாயணத்துல அழகா பாடின அவர்களுக்கு ராமர் என்ன சொன்னாரு, என்ன பரிசு கொடுத்தாருங்கிறது உத்தர ராமாயணத்துல அந்த கதை சரித்திரம் போறது. இங்க நமக்கு இந்த வால்மீகி கொடுத்த ராமாயணத்தை நாம அனுபவிக்க போறோம். அந்த ராமாயணம் எப்படி அவதாரம் பண்ணித்து, ராமன் அவதாரம் பண்ணும் பொழுது அயோத்தியை பத்தி ராமாயணத்துல லவகுசர்கள் எப்படி பாடினாலும் அப்படி அனுபவிப்போம். கோசலம்ங்கிறதான தேசம், அந்த தேசத்துல தசரத சக்கரவர்த்தி ஆண்டு வந்துட்டு இருந்தா. இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, 60,000 வருஷம் ஆண்டு வந்துட்டு இருந்தா. எந்த விதமான குறைவும் இல்லாதபடிக்கு 60,000 வருஷம் ஆண்டு வந்த தசரதனுக்கு ஏதாவது தனத்துல குறையா, மனைவிகள்ல குறையா, நாட்டுல ஏதாவது க்ஷேமம் இல்லையா, இல்ல தர்ம சிந்தனை இல்லையா அப்படின்னு பார்த்தா எதுலையுமே குறைவில்லையா. எதுலையுமே குறைவில்லாத அவனுக்கு ஒரு குறை அப்படின்னா தனக்கு குழந்தைங்க இல்லையே அப்படிங்கிற குறை தானா. ராமாயணத்துல வால்மீகி சொல்ற கோசலோ நாம முதிதகா கோசலோ நாம முதிதகா. கோசலம் அப்படிங்கிறதான தேசத்துல எந்த விதமான குறையும் இல்லையா. அந்த குறையில்லாத தேசத்துல இந்த இவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறை, தனக்கு புத்திரன் இல்லையே, புத்திர பாக்கியம் இல்லையே, எப்ப கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு அவனுக்கு மனசுல எண்ணம். 3 மனைவிகள் தசரதனுக்கு. 3 மனைவிகள் அப்படின்னு முதல்ல பட்டமகிழ்ச்சின்னு சொல்லக்கூடிய கௌசலை, அதுக்கு பிறகு